தாவேகா தலைவர் விஜய், அதாவது தமிழக அரசியல் கட்சிகள், குறிப்பாக இன்றைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இவர்கள் இருவரையும் ஒரே சமயத்தில் தூக்கமிழக்க செய்தவர் அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கிறதுல நியாயம்தான். இவருக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது கட்சியில் இருப்பவர்கள் பாரம்பரியமாக கட்சியில் இருப்பவர்கள் தான் அவர்கள், அவர் பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் தான் இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு. அது மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அந்த நீண்ட காலமாக இருக்க வேண்டும், போராட்டங்கள் நடத்த வேண்டும், நிறைய தமிழுக்கு மொழி போராட்டம் நடத்தணும், கோழி போராட்டம் நடத்தணுங்கிறது ஒரு கணக்காக வச்சிகிட்டு இருக்காங்க. இப்போது சுதந்திர போராட்டம் நடத்தணும் அப்படின்னாக்கா, சுதந்திரத்திலே இல்லைன்னாக்கா என்ன பண்ண முடியும்? சுதந்திரம் இதுக்குன்னு இங்கிலீஷ்காரனை வர சொல்லி இங்கே வாங்கப்பா, இருங்கப்பா, எல்லோரும் நீங்கள் ஒரு போராட்டம் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியும்? கூலி போராட்டம் இல்லை, கூலி ஆட்களே இல்லை, அப்புறம் போராட்டம் மிக நடத்துறது. வெளியூரில் வந்து வேலை செய்யலாம். மொழி அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கிறப்போ அது பண்ண வேண்டியதில்லை. இப்போ இவருக்கு வந்த உடனே வந்து சரி, ஆரம்பத்தில் இவர் மூஞ்சி, ஆரம்பத்தில் ஒரு நடிக்க வந்தப்போ நான் மூஞ்சியெல்லாம் இது வந்து நடிக்க வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. விட்டுட்டாரா என்ன? ரசிகனாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், அது பாட்டில் வந்துச்சு. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கா. இப்போ என்னங்க செய்தி? ஒன்றும் இல்லை, அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கை தொடுத்திருக்கிறாராம். எங்கே கொண்டு போய் செங்கல்பட்டில், ஆமாம், அவங்க வீடு இருக்கக்கூடிய பகுதி செங்கல்பட்டு மாவட்டம், அதனால் அங்கே தான் எலிஜிபிலிட்டி கொண்டு போய், அது எப்போ பிப்ரவரி மாதம் ரெடியானதை கொண்டு போய் பண்ணியிருக்காங்க. அது வழக்கு பதிவு பண்ணுறவங்க என்ன செய்யணுன்னாக்கா அது அவர்களுக்கு தெரியும், கோர்ட்டுக்கு தெரியும், அந்த வழக்கறிஞருக்கு தெரியும். இதை செய்தித்தாளில், அது குறிப்பாக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் கசிய விட்டது என்ன அவசியம்? ஒன்றும் இல்லை, அவர் கொடுத்தாங்க, இடைஞ்சல் கொடுத்தாங்க. எப்படின்னாக்கா, ஒன்று ஆளுங்கட்சி என்ன பண்ணிச்சுன்னா, ஆரம்பத்துலேருந்து அவருக்கு வந்து என்னென்ன ஒரு கணக்கு எடுக்கணும். இப்போது அவருக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கும் என்ன பிரச்சனை? குருவி என்ற ஒரு திரைப்படம், ஐ திங்க், அதாவது 2009 அது மாதிரி ஏதோ ஒரு வந்துச்சு. அதில் அப்போது வந்து கில்லி, தூள், அது மாதிரி படங்களில் தரணி வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு இயக்குனர். அவர் அறிவிக்கிறாங்க. அறிவித்தோடனே என்னாச்சுன்னாக்கா, விஜய் வந்து ஹீரோ அறிவிக்கிறாங்க. என்ன கதை, ஹீரோட்ட பேசணுங்கிறது ஒரு முறை இல்லை. அவங்க விஜய் சந்திரசேகர் உளுந்து போய் ஓடி ராம்நாராயண்கிட்ட போய் சொல்கிறார். அப்போ திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறார். என்னென்ன இது மாதிரி தம்பியும் கேட்கல, என்னையும் கேட்கல, திடீர்னு அறிவிக்கிறாங்க. இது இயக்குனரை கேட்டேன், அவங்க சொன்னாங்க, நான் ஊம் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன செய்கிறேன்னு நான் பேசுகிறேன். என்ன நடந்துச்சு? அடுத்த நாள் பார்த்தா விஜயோட கல்யாண மண்டபம், விஜய் வீடு தொடர்பான மேட்டரெல்லாம் இடிக்கிறாங்க. கார்பரேஷனில் போய் இடிக்கிறாங்க. இடித்து என்னண்ணே அடுத்தாப்புல இடிக்கிறாங்கன்னா, ஆமாண்ணே, நான் தலைவர்கிட்ட கேட்டேன் இது மாதிரிட்டு. அதாவது தன்னுடைய சுயலாபத்துக்கு அரசியலையும் எப்படியெல்லாம் பயன்படுத்துவாருங்கிற ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் அதை சொல்கிறேன். இது ஒரு கணக்கு. அப்புறம் அது தொடர்பான திரைப்படம், அந்த காவல் அது மாதிரி ரிலீஸ் ஆகிறதுலேயே விட்ட பிரச்சனை கொடுத்தாங்க. அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. அப்புறம் அதிமுக சொல்கிறாங்க, அவர் போய் காத்திருந்தார், தலைவா படத்துக்கு போய் காத்திருந்தார். ஆமாம், காத்திருந்தார். என்ன பண்ணோம்? அப்போ அரசியலில் ஆட்சியிலேருந்து இடைஞ்சல் பண்ணுறீங்க, தயாரிப்பாளர் வீணாக போகக்கூடாது அப்படின்னு காத்திருக்கிறார். காற்ற வச்சு நேற்று என்கிட்ட வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நேற்று என்ன கூலி வேலை செஞ்சேன், இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய வெள்ளை ஜில்லைமா வரி என்ன எங்கே சொல்லுவாங்கன்னா, இந்த சனாதானம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, நேற்று வள்ளி என்கிட்ட ஊடு வாசம் கூட்டிகிட்டு கிடந்தான், சாணி அழிட்டு கிடந்தான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹையர் லெவல், ஒரு கர்வமான சமாச்சாரம். அது திமுகலையும் உண்டு. இது ஒரு பக்கம் பண்ணாங்க. அது போயிடுச்சு. அதை ஒன்றும் எடுப்பதில்லை. அடுத்தாப்புல கூட்டம் போக ஏறிக்கிட்டே போகுது, கூட்டம் போயிட்டே இருக்குது. சரி, என்ன பண்ண, விக்ரவாண்டில் போனாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அது முதல் நாள் காலையிலேருந்து, முதல் நாள்லேருந்து வந்து கிடக்குறாங்க நம்ம ரசிகர்கள். இவரெல்லாம் வருவார்கள், கூடுவார்கள், போவார்கள். அது இன்னொன்று என்னென்னா, திமுகவில் உடனே வசப்படுவாங்க. அந்த சிற்றின்பம். இப்போ இவர் சொல்லுவார்ல, ட்ரம்ப் சொல்லுவார்ல, நான் தான் அதை உருட்டினேன்னு சொல்லிவிட்டு இந்திய அந்த போரை நிறுத்துறதுன்னு சொல்லி, இது மாதிரி சிற்றின்பம் கொஞ்ச நேரத்துக்கு வந்து பண்ணிக்கிறது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியது தான். அதாவது 10 தோல்வி பழனிசாமி, அப்புறம் ஒத்த தோல்வி, அதுக்கு மேலே போய் இளவன், ஒத்த தோல்வி மோடி. என்னங்க, கலைஞர் எம்ஜிஆர் காலத்தில் எத்தனை வெற்றியை பெற்று உருட்டினார்? 10 வருஷம் சாவடி நாயடி பேடி அடிச்சு வச்சார், எழுந்திரிக்கவே இல்லை.
அது மாதிரி வரக்கூடிய இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியாக இருக்கப்போ இடைத்தேர்தலில் அடி வாங்கினது மதுரை மேற்குலையும் அந்த மருங்காபுரிலையும் அடி வாங்கினது தானே. ப. சிதம்பரமே சொன்னார், 3 தடவைக்கு மேல் ஒரு கட்சி தோல்வி அடைந்தால் ஆளுங்கட்சி பதவி விலக வேண்டும் என்று பிரிட்டிஷில் இருக்குதுன்னு சொன்னார். அதெல்லாம் தாண்டி தானே யாரும் 10 தோல்வி பழனிசாமின்னு எப்படி, அது பெரிய மனுஷன் சின்ன பையன் சொல்கிறான்னா பெரிய மனுஷன் சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய மேட்டராக சொல்லிட்டு கிடைக்கிறான். அது வேண்டாம். இப்போ என்னங்க, சங்கீதா விஜயோடைய சங்கீதா ஜோசப் விஜயோட மனைவி அவங்க அந்த விவாகரத்து பண்ணுறாங்க. ஆமாம் பண்ணுறாங்க. என்னென்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு பின்னோக்கி போகணும். நீங்கள் ஆரம்பத்தில் உலக ரீதியாக எடுத்துட்டோம்னா பில் கிளின்டன் ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவருக்கு உதவியாளராக இருந்த மோனிகா என்ற பெண் என்ன பண்ணால் எனக்கு அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னார். அவர் கொஞ்சம் மகள் நாடுகளாக இருக்கிற கொஞ்சம் பேக் அடித்தார். அவருடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, புத்திசாலித்தனமாக அந்த டிஷ்யூ பேப்பர்லேருந்து எடுத்து அதை அவர் தான் உறுதிப்படுத்தினாங்க. என் மனைவியிடமும் மக்களிடமும் என்னுடைய பெண்ணிடமிருந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னார். அதனால் அப்படியே போட்டுட்டு போட்டாரா, நட்டிட்டு போட்டாரா. அது இல்லறம் என்பது ஒரு உணர்வு, எண்ணங்கள். அதாவது பெரிய தலைவர்கள், கலைஞர்கள், திரைப்படத்தில் இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும், அவர்களுக்கு 24 வருஷம் சிந்திக்கணும். அதாவது ஒரே ஒருத்தர் ஜெயிச்சா பார்த்தா ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். சத்யராஜ் சொல்வார். அப்பொழுது சிந்தனை அனைத்தும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது வீட்டில் உள்ளவர்கள் அனுசரிக்க வேண்டும். அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரல, அடிமையாக இருக்க வேண்டும் சொல்லவில்லை. அவரை திருமணம் செய்த போது ஒரு வெற்றி பெற்ற ஹீரோ, மிகப்பெரிய வெற்றி பெற்று அப்கமிங் ஹீரோ வர்றார். கண்ணுக்குள் நிலவு, அந்த மாதிரி மின்சார கண்ணா போன்ற ஒரு திரைப்படங்கள் கொஞ்சம் ஒரு கல்யாண சமயத்தில் பேக் அடிக்குது. என்ன காரணம் ஒத்து நோக்கினாக்கா, சங்கீதா என்ற அவர் பண்ணியார் போயிட்டார் அந்த கட்சி. அந்த ஒரு பெண்ணு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணு எல்லாம் அவரை பற்றி தவறான ஒரு தகவல் வருது. அவர் அது வேணாம், அது உள்ளே போகணும். அது குடும்பமே அல்லோலப்பட்டு போச்சு. ஆனால் அந்த சமயத்தில் விஜய் என்ற இந்த இளைஞர் மனைவிக்கு விரட்டி காதலிச்சா, 2 பேரும் காதலிச்சாங்க. அப்போது நம்ம மகாலிங்கபுரத்தில் வீடு, அந்த காரில் சுற்றி ஒரு எட்டி பார்த்துட்டு அந்த பெண்ணு மேலே அந்த கை காட்டுறது, அந்த மாதிரி சில சிக்னல்ஸ் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணாங்க. அவர் இவ்வளோ பெரிய பிஸியஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறப்போ எப்போ 24 ஹவர்ஸில் இருக்கும்போது எம்ஜிஆர் சுடுபட்ட போது ஜானகி அம்மாட்ட சாட்சி கேட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் அவருடைய மனைவி தான், ஆனாலும் அவருடன் 24 மணி நேரத்தில் 18 to 20 மணி நேரம் கூட இருப்பவர் அப்போ சரோஜா தேவி தான், அவர்களிடம் கேட்டால்தான் எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. இது தவிர எம்ஜிஆர் இதை கொடுக்குறாரு, என்னது கொள்கை பிரபுச்சாராக ஜெயலலிதா கொடுக்குறாரு. ஊர்வலம்லாம் அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, நேரடியாக என்ன பண்ணால் டெல்லியில் அந்த கிரிக்கெட்டு நடந்துச்சு. அந்த போட்டியில் ஒரு பக்கம் ஜானகி அம்மாவும் ஒரு பக்கம் ஜெயலலிதாவும் உட்கார்ந்து பார்த்தார்கள். இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார், அது அப்படி தான். டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு மனோரமா ஆட்சியுடைய திரையுலக சாதனையை பற்றி பேசும்பொழுது மேடையிலங்க ஓப்பன் மேடையில் ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். மனோரமா பண்ணும்பொழுது எனக்கும் ராஜாத்தி அம்மா இருக்காங்களே இவர்கள், அவர் கூட எனக்கு நட்புறவு நல்லுறவு, ஏன் அவருடைய இளையராக நான் வாழ்ந்து கொண்டிருப்பது வெளியிட்டது யார், இந்த ஆட்சி தான். ஆஸ்பத்திரியில் கொய்யோ முறை என்று அழுதும்போது யார் இந்த பெண் இப்படி எழுதிட்டு இருக்கிறாருன்னு தயாலம்மாட்ட கேட்டாங்க. தெரியலையேண்ணா, அடி பாவி அவர் தான் அந்த அம்மா குடும்பம் தெரியாதான்னு சொல்லி சொன்னோடனே முதலமைச்சர் அந்த கலைஞர் கேட்க சிரித்து மாறுறார். ஏன் நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்கு 2 பெண் குழந்தையை பிறந்தவுடனே 3வது பெண் ஒரு கன்சீவாக இருந்தப்போ ஒரு அபார்ஷன் செய்து விட்டார் என்று அப்போது பிரபலமாக இருந்த ஒரு நடிகையுடைய நினைத்து 2வது திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா பாலச்சந்தர்லாம் தலையிட்டு அதை தடுத்தார். இங்கே விஜய் என்ற ஒரு மனிதர் தன் மனைவி மீது அன்பு, ஆசை, பாசம், நேசம் மிக்கவர், காதலில் ரொம்ப அவர் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இல்லற வாழ்க்கையில் புரிதல் என்பது ஒரு இன்றைக்கி காலையில் கிளம்புறாரு, சாப்பிட்ருவாரு, இங்கே கிடச்சிரும், அங்கே போய் நடிக்க போகிறாரு. கான்சன்ட்ரேஷன், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு பேசுகிறார். எப்போதும் ஒரு கான்சன்ட்ரேட். ஜெயலலிதா மாதிரி அது ஏதாவது புத்தகம் படிப்பார், அல்லது சீனை பற்றி யோசிச்சுட்டு பேசவே மாட்டார்.
அப்படி இருக்கிற மனிதனை அரவணைத்து செல்ல வேண்டியது வரணும். அதாவது திரைப்படத்தில் மட்டும்தான், அதாவது போரில் மட்டும்தான் புறமுதுகு காட்டுதல்னு சொல்லுவாங்க. ஒத்துழையாமை இயக்கம் சுதந்திர போராட்டம் அதுபோல் இல்லற வாழ்க்கையிலையும் வீட்டில் இருக்கிற மனைவிகள் என்ன செய்யணும்னா புறமுதுகு காட்டுறது, திரும்பிப்படுத்துகிறது அல்லது ஒத்துழையாமை. அவங்களே டயர்டாகி வரும்பொழுது ஒருத்தர் ஒரு அனுசரணையாக இருக்க வேண்டிய மனிதர் இன்றைக்கி ஒரு பலியாகி விட்டார். அதை பற்றி சொல்கிறேன். பலியாக்குவதற்கு அந்த வீட்டு பெண்களை எப்படி பயன்படுத்துவார். கேஆர் விஜய் அம்மா ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு 2 லட்சம் ரூபா பொறுமானம் உள்ள அந்த காலத்தில் இப்போ 2 கோடி ரூபா மதிப்புள்ள நகைகள் அப்போ திருட்டு போய்விட்டு அவர் பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பண்ணோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, வரவே இல்லை. 1 நாளாச்சு 2 நாளாச்சு 10 நாளாச்சும் வரல. அவர்களே நேரடியாக பேசுகிறாங்க. இது எனக்கு என்னென்னா, தாய் பத்திரிகையில் இப்போ நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது பேட்டி எடுப்பதற்காக சொல்கிறேன். அவரே சொன்னது கேட்டோடனே 10 நாளாக என்னங்க ஒரு கைரேகையாவது எடுப்பதில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அப்புறம் இல்லைம்மா நீங்கள் ஏசியை பாருங்கள் பேசுங்க. ஏசிகிட்ட கேட்டாக்கா இல்லைங்க அது அப்போ ஜாயின்ட் கமிஷனர் கிடையாது, கமிஷனர்கிட்ட பேசுங்க. கமிஷனர் என்பது துறை. அவர்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் முதல்வர்கிட்ட பேசினா அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி சொல்கிறேன். அவர் தான் கலை உலக தந்தையாச்சே அதனால் நான் பேசுவேன்னு ஒரு நம்பரு, அது ஒரு நம்பரு தான் எடுத்தால் கலைஞரை எடுக்கிறார். எடுத்தோடனே என்ன விஷயம் ரொம்ப நாளாச்சு பார்க்கணுமே, ஆற்காடு பேசுவார் அப்படின்னு சொல்லி வைத்து விட்டார். இது சொன்னது யார்? கேஆர் விஜய் என்ற புன்னகையரசி. அப்புறம் ஆற்காடு உடனே லைனில் பக்கத்தில் இருந்தார், வீட்டில் இருந்து போகிறார். போனோன்னே அவர் சொன்னார், தலைவர் உங்களை பார்க்கணுங்கிறாரு, எங்கே சந்திக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார், பார்க்கணும் அப்படின்னு. உடனே நம்ம சஸ்பென்ஸு என்னம்மா என்னாச்சு